ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி கடைதல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கடவுளுந்தம்பருப்பு, சீரகம், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 நறுக்கியிருக்கேன். தக்காளி 1/4 கிலோவுக்கு மேலே. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 7 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் விட்டு ஆயிலும் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பும் சீரகத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு மஞ்சப்பொடி, வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிண்டி அது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, சீரகம், மஞ்சப்பொடி இது எல்லாமே நல்ல ஒரு வாசமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அது வதக்கும் போதே நல்ல வாசம் வருது. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை 2 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோட போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ தக்காளி இது. அப்படியே போட்டு, ஏன்னா இது தக்காளி கடைதல், தக்காளி தான் அதிகமாக வேணும். அது நல்ல சிவப்பு தக்காளியாக இருந்தால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு தக்காளி கடையிறது. காய் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வாரம் அந்த மாதிரி பண்ணியாச்சு. தக்காளியை நல்லா கடைஞ்சி வச்சேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு அளவாக போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வதங்கணும். தக்காளி கொஞ்சமாவது மசியணும். அதனால் நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டு அந்த அளவுக்கு மசிஞ்சிச்சு பாருங்களேன். நல்லா மசியணும். இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி அளவாக குக்கரை மூடிட்டு வெயிட்டை போட்டுருங்க. எப்படி ஒரு 2-3 விசில் விடுங்க. ஏன்னா தக்காளி நல்லா கடையிறதுக்கு ஏதுவாக இருக்கணும்ல. அதுக்காக ஒரு 3 விசில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 விசில் விட்டு அதுக்கப்புறமா எடுத்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. அந்த சூட்டோடையே நல்லா கடைஞ்சிருங்க. அப்போ தான் மசிஞ்சிரும் நல்லா. பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் ஊற்றிடுங்க. அதில் போட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, வீட்டு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. நானும் வீட்டு மிளகாப்பொடி தான் போட்டேன். காரம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி அதையும் அதோட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எதுவுமே அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றவா எதுவுமே செய்ய தேவையில்லை. நல்லா அந்த மிளகாப்பொடி வாடை போகணும் பார்த்திங்களா, வாசம். மிளகாப்பொடி வாசம் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். மிளகாப்பொடி வாசம் போகிற வதக்குனா போதும். அவ்வளோதான், தக்காளி கடைதல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.